ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோங்க. இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸுங்க. இதை நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கிறது அப்படியே ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். -2 4 1 -3 இதை கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கு நேர்மாறுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேர்மாறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/mod(a) இன்ட்டு adjoint ஆஃப் ஏ. இப்போ இதுக்கு வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸுக்கு (a) கண்டுபிடிக்க போகிறோம். (a)ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா (a) இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லைங்க, இது ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 3 6 மைனஸ் காமன் 1 × 4 4 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மாறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 வரக்கூடாது. 0 வரலைன்னா இதுக்கு நேர்மாறு உண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் வந்திருக்கு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கீழே எழுதிக்கோங்க. இதற்கு தேர்ஃபோர் நேர்மாறு காண முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா (a) கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா adjoint ஆஃப் ஏ. நம்ம எப்பயும் போல் எழுதுதாங்க, புதுசாக ஒன்றும் எழுத போகிறதில்ல. adjoint ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா adjoint ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படியே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூலை விட்டத்தை மாற்றி எழுத போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோங்களா அதே சம் தான். -3 -2 இருக்க இடத்துல -3ன்னு எழுதியாச்சு. ஸோ -3 இருக்க இடத்துல -2. இப்போ அந்த +4ன்றதுனால இங்கே -4, +1ன்றதுனால இங்கே -1. இப்போ adjoint ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ், அதாவது நேர்மாறுன்னு எழுதிக்கலாமா. ஏ இன்வர்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 1/(mod(a). (a) நமக்கு தெரியும் 2. ஸோ 1/2 இன்ட்டு adjoint ஆஃப் ஏ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதினா முடிஞ்சு வச்சுங்க. -3 -4 -1 -2. அவ்வளோதாங்க ஃபஸ்ட் சம்க்கான சொல்யூஷன். இப்போ நம்ம ரெண்டாவது சம்மில் செகண்ட் சப்ஜெக்ஷன் பார்க்க போகிறோங்க. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறத அப்படியே ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5 கொடுத்துருக்கிறத அப்படியே ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா (a) நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். (a) இஸ் ஈக்குவல் டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ்ன்றனால இப்போ இங்கே 5 இருக்குங்களா, இதை 5 அப்படியே எழுதிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது அப்படியே தான். இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிக்கிட்டு இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் 5 × 5 25 செகண்ட் 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இது எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்பவுமே கண்டுபிடிக்க முடியல, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி தான் இதில் இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் நம்ம (a)க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் போட்டோம். இப்போ அடுத்து மைனஸ். இப்போ மைனஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ இதை மறைச்சிக்கிட்டிங்கன்னா 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஆன் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே 1ன்றதுனால இங்கே 1 போட்டு அப்புறமா தான் ப்ராக்கெட் போடணுங்க. 1 இன்ட்டு இப்போ ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 1 மைனஸ் 1 × 5 5. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இங்கே மைனஸ் பண்ணால் 24. இங்கே மைனஸ் இருக்குது. -1 இன்ட்டு 5 - 1 4. இங்கே +1 இருக்குது. 1 - 5 -4. இப்போ என்ன வரும், 4 5 20. இங்கே 2 வரும். 2 5 10. ஸோ 120 மைனஸ் 1 4 4. இங்கே மைனஸ் இருக்கனால -4. இப்போ ரெண்டையும் இந்த -4 இருக்கும்போது அப்படியே கூட்டிக்கோங்க. 120 மைனஸ் -4 -8 வரும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 112. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், தேர்ஃபோர் நேர்மாறு, அதாவது ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்ட்டு எழுதிக்கோம். காண முடியும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா (a) கண்டுபிடிச்சாச்சு. adjoint ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்பயுமே
பண்ண மாதிரி தான் 3/3க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏஐஜே தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இது 3/3 மேட்ரிக்ஸ்னால ஏஐஜேக்கு நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் போட போகிறோம். அதே மாதிரி தாங்க ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரோவை காலத்தை நம்ம மறைச்சிக்கலாம். 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அதை மைனஸ் ஹைட் பண்ணிக்கிட்டால் 1 × 1 1 மைனஸ் 1 × 5 5. இப்போ செகண்ட் லைனுக்கு வாங்க, மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. அடுத்து ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. அடுத்து மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. இப்போ லாஸ்ட்டாக இங்கே வருங்க, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் லைனை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ 1 × 1 1 மைனஸ் 1 × 5 5. இப்போ அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. இந்த லாஸ்ட் ரோ இப்போ மைனஸ் ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ இதை ஷார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ 25 மைனஸ் 1 24 5 மைனஸ் 1 4ன்னு வரும். இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இங்கே மைனஸ் 4 தான் வரும், ஸோ மைனஸ் 4. இங்கே 5 மைனஸ் 1 ப்ளஸ் 4 வரும், வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இங்கே 25 மைனஸ் 1 24, ஸோ 24. 5 மைனஸ் 1 4ன்னு வரும், வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இங்கே மைனஸ் 4 வரும், ஸோ மைனஸ் 4. இங்கே ப்ளஸ் 4 வரும், வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இங்கே 25 மைனஸ் 1 24. இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுடலாம். இப்போ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அடிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படினும் இதை இப்படின்னு எழுத போகிறோம். இப்போ 24 இப்போ மைனஸ் 4 மைனஸ் 4. இங்கே மைனஸ் 4 24 மைனஸ் 4. இங்கே மைனஸ் 4 மைனஸ் 4 24. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியும். 1/(mod(A) இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கலாமா? 1/(mod(A) நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 112. ஸோ 112 எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏபி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நான் அப்படியே ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுறேன். இப்போ இதுலேருந்து நம்ம காமன் என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 4 எடுக்கலாம். ஸோ இன்ட்டு 4 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 24, ஸோ 6 டைம் வருமா? 6 4 24, ஸோ 6. இங்கே 1 டைம் வரும், மைனஸ் 1. இங்கே 1 டைம் மைனஸ் 1. இங்கே 1 டைம் மைனஸ் 1. இங்கே 6 டைம் வரும், 6 4 24. இங்கே மைனஸ் 1. இங்கேயும் மைனஸ் 1. இங்கேயும் மைனஸ் 1. இங்கே 6 டைம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிக்கலாமா? 1 4 4, இங்கே 7 4 தான் 8 வரும் பாருங்க. இப்போ பேலன்ஸ் இங்கே 3 வரும். அப்போ 8 × 32. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு 6 மைனஸ் 1 மைனஸ் 1. இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 1 6 மைனஸ் 1. இங்கே மைனஸ் 1 மைனஸ் 1 6. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ், அதாவது நம்ம நேர்மார்க் கண்டுபிடிச்சிட்டோம். 1/28 இதாங்க நமக்கு ஆன்சர். ரெண்டாவது சம்மில் 3ஆவது சப்டிவிஷன் பார்க்க போகிறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறத அப்படியேவும் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்பவும் போல தான் இங்கே 2 இருக்குனால 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 4 8 மைனஸ் 1 × 7 7. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அந்த தாங்க. இங்கே இப்போ ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து மைனஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 3 அப்படியே எழுதிக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிறத நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 3 6 மைனஸ் 1 × 3 3.
இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இங்கே என்ன இங்கே 1 இருக்கனால 1 போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹைட் பண்ணிக்கலாம். 3 × 7 21 மைனஸ் 3 × 4 12. இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 8 மைனஸ் 7 1 மைனஸ் 3 இப்படி இருக்குது. இங்கே 6 மைனஸ் 3 3 ப்ளஸ்ஸு இங்கே 1 இருக்கனால 1 21லேருந்து மைனஸ் 12 போயிடுச்சுன்னா 9. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே மைனஸ் 3 9, இங்கே ப்ளஸ் 9. இப்போ ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிரும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண முடியும் இதுக்கு? தேர்ஃபோர் நேர்மாறு அதாவது ஏ இன்வெர்ஸ் காண முடியும் அப்படின்றது எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to Aij the whole transpose. இது போட்டு நம்ம ஞாபகம் வேண்டியது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இதை கண்டிப்பாக சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வந்துடணும். இப்போ இதுக்கு ஏஐஜே கண்டுபிடிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐஜே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கனால ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 × 2 ஸோ 8 மைனஸ் 1 × 7 7. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 2 × 3 6 மைனஸ் 1 × 3 3. இப்போ அடுத்து ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 3 × 7 21 மைனஸ் 3 × 4 12. இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 × 3 6 மைனஸ் 1 × 7 7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 2 × 2 4 மைனஸ் 1 × 3 3. அடுத்து லாஸ்ட்டாக மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 2 × 7 14 மைனஸ் 3 × 3 9. இப்போ கடைசி லைன் ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கோங்க. 1 × 3 மைனஸ் 1 × 4 4. அடுத்து மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே ஹைட் பண்ணிக்கலாம். 1 × 2 2 மைனஸ் 1 × 3 3. இப்போ லாஸ்ட்டாக ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஹைட் பண்ணிக்கோங்க. 2 × 4 8 மைனஸ் 3 9. இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ இதை ஷார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 7 1 6 மைனஸ் 3 3. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 3. 21 மைனஸ் 12 9ன்னு வருங்க. ஸோ 9. இங்கே 6 மைனஸ் 7 மைனஸ் 1. வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். இங்கே 4 மைனஸ் 3 1. 14 மைனஸ் 9 5ன்னு வரும். வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 5. இங்கே 3 மைனஸ் 4 மைனஸ் 1 ஸோ மைனஸ் 1. இங்கே 2 மைனஸ் 3 மைனஸ் 1 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1. இங்கே 8 மைனஸ் 9 மைனஸ் 1 தான். ஸோ மைனஸ் 1. இந்த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் போட்டுடலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ 1 மைனஸ் 3 1 மைனஸ் 3 9 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ் எழுதணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நமக்கு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2. ஸோ 2 இங்கே ஏ இன்வெர்ஸ் போட்டிருக்கலாம். 1/2 அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இப்போ தான் எழுதியிருக்கோம். ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுக்கிறக்கோ சேர்க்கோ ஒன்றுமே இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 1 மைனஸ் 1 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5 மைனஸ் 1. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துடுச்சு. இந்த வீடியோ நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.